ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு ஒரு டேஸ்டியான வாழைப்பூ பொரியல், அப்படி இல்லைன்னா வாழைப்பூ பருப்பு உசிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு உசிலி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரப்பருப்பு, இது ரெண்டையும் 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், நான் இன்றைக்கி 3 சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, இது மட்டும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்ச இந்த பருப்பை ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயில் இந்த பருப்பை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பருப்பு நல்லா வறுபட்டு உதிரியாக வரணும். அதனால தான் நான் சொல்கிறது, அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. அந்த ஊற வச்ச பருப்பை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக பருப்பு உதிரியாக வரும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கலந்து விடுங்க. மொத்தத்தில் ஒரு 5-6 நிமிஷத்தில் இந்த பருப்பு நல்லா உதிர்ந்து பொடியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு ட்ரை ஆகிக்கிட்டே வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு அடி பிடிக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உதிர்ந்து சூப்பராக உதிரியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உதிரியாக வந்த பிறகு நம்ம இந்த பருப்பை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. வாழைப்பூ சும்மா உங்களுக்கு லேசாக தண்ணி தெளித்து விட்டாலே சீக்கிரமே வெந்து வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாலே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. தண்ணி எடுத்தோடனே சேர்த்துட வேண்டாம். உப்பும் இப்போ சேர்க்க வேண்டாம். நான் சொல்கிறேன் உப்பு எப்போ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு லேசாக பாருங்கள், லேசாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டால் போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி தெளித்து இதை மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதை அந்த லேசாக தண்ணி தெளிச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே இதை மூடி வச்சா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இந்த மாதிரி சுருளை வதங்கி வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்புடைய அளவு ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேயே உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அந்த வாழைப்பூ அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நம்ம உப்பும் அதிகமாக சேர்த்துருவோம். இப்போ இந்த நல்லா வதங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாலே போதும். வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே பருப்பு இந்த மாதிரி ட்ரையாக உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட நம்ம வெந்த அந்த வாழைப்பூவையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சாதான் உங்களுக்கு இந்த பருப்பு உசிலி நல்லா உதிரியாக சூப்பராக வரும். இப்போ வாழைப்பூவை இந்த பருப்போடு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. இதுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு அப்பப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு நல்லா உதிரியாக ட்ரையாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு உசிலி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து மட்டும் விடுங்க. மூடி போட்டு இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்படி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உதிரியாக வர வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தாமல் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் அப்படி இல்லைன்னா வாழைப்பூ பருப்பு உசிலின்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு உசிலி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காயும் சேர்த்து ஒரு தடவை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட சூப்பரான வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, சும்மாவே இந்த பருப்பு உசிலியை சும்மாவே தனியாகவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.